வெல்கம் டு த எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்க யூஜிசி நெட் டெட் செட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதுல நான் யூஜிசி நெட் பேப்பர் 1 ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். பேப்பர் 2 எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கேன். யாரெல்லாம் யூஜிசி நெட் எழுதுறீங்க இல்ல செட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கனாலும் கண்டிப்பா வீடியோஸ் எல்லாம் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்குறது லாஜிக்கல் ரீசனிங் யூனிட்ல மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இது ரிலேட்டடா முதல்லயே நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸ்கொயர்ஸ் ஆஃப் அப்போசிஷன், அதுக்கப்புறம் லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ், அந்த 2. இது 3வது மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். இது ஒரு கண்டினியூட்டி மாதிரி தான். நான் அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. ஏன்னா இந்த லாஜிக்கல் ரீசனிங் டாபிக்ல ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன், மூட்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் இல்ல லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ்ல 2 to 3 கொஸ்டின்ஸ் கூட எக்ஸாம்ல இப்பெல்லாம் கேட்கறாங்க. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஆர்குமெண்ட். ஓகே, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்குமெண்ட்னா என்ன. Argument is a series of statements called premises that are presented to support your conclusion. ஒண்ணுமே இல்ல. இப்ப all humans need oxygen to live சொல்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அதே மாதிரி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இங்க சேர்ந்து இங்க ஒரு கன்க்ளூஷன் வருது. அப்படி வரும்போது இததான் நம்ம ஆர்குமெண்ட்னு சொல்றோம். ஓகேவா? இங்க premise 1 சொல்றோம், இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, premise 2ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து நான் கன்க்ளூஷன் கொண்டு வரேன். See, all humans need oxygen to live. Babu is a human, therefore Babu needs oxygen to live. இதெல்லாம் டிடக்டிவ் ஆர்குமெண்ட். ஓகே, premises அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் வருது. நெக்ஸ்ட், combines multiple sentences. Premises அதுதான், to support your conclusion through reasoning. ஓகே, அதுல இருந்து நான் புரிஞ்சு நான் கன்க்ளூஷன் வரேன். இதுதான் ஆர்குமெண்ட். இதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஆர்குமெண்ட்னாலே அங்க ப்ரிமைசஸ் 1 இருக்கணும், ப்ரிமைசஸ் 2 இருக்கணும், ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும். அதுல இருந்து நான் கன்க்ளூஷன் வர்றது, இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ப்ரிமைஸ் 1, ப்ரிமைஸ் 2, அதுக்கப்புறம் கன்க்ளூஷன். ஓகேவா? இதுதான் ஆர்குமெண்ட். நெக்ஸ்ட், மூட்ஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கண்டுபிடிங்க சொல்லிதான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. மூட்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, mood of a syllogism refers to the type of statements used in the argument. எந்த டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம இங்க யூஸ் பண்றோம், இதுதான் நம்ம ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்ல இந்த மாதிரி இருக்கும், AEIO, அந்த 4 நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் இங்க இருக்கு. ஏங்கிறது யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ். இந்த ஏ எங்க இருக்கும்னா, நீங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் பத்தி. இதுதான் இப்ப ஸ்கொயர்னா இந்த இடத்துல ஏ இருக்கு. ஏன்னா இது ஆல் சென்டென்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல இ இருக்கும். ஈங்கிறது நோ சென்டென்ஸ். அதுதான் யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ், நோ டாக்ஸ் ஆர் பேர்ட்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. அடுத்தது இங்க என்ன இருக்கும்னா ஐ இருக்கும். இந்த இடத்துலதான் ஐ இருக்கும். ஐங்கிறது சம் சென்டென்ஸ். சம் ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்வீட். இது பேர் பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ். ஓகேவா? இங்க இந்த இடத்துல ஓ இருக்கும். இது பேர் பர்டிகுலர் நெகட்டிவ். சம் பாய்ஸ் ஆர் நாட் டால். இது சம் நாட். இந்த 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிறது ஆல் சென்டென்ஸ், ஈங்கிறது நோ சென்டென்ஸ், ஐங்கிறது சம் சென்டென்ஸ், ஓங்கிறது சம் நாட் சென்டென்ஸ். இந்த 4 தெரிஞ்சா ஈவன் நீங்க லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. ஓகேவா? நீங்க அந்த 2 வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். இப்போ அங்க இது மேல இருக்கிறத நம்ம கான்ட்ரரின்னு சொல்லுவோம், கீழே இருக்கிறத சப் கான்ட்ரரின்னு சொல்லுவோம், இந்த சைட்ல இருக்கிறத சப் ஆல்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பா இது ரொம்ப ஈஸியா புரியும். சோ ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்னா இதுதான். இந்த 4 சென்டென்ஸ்க்குள்ள இருக்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி நம்ம படிக்கிறது தான் இந்த கேட்டகோரிக்கல் ப்ரொபோசிஷன். ஓகே, ஆல், நோ, சம், சம் நாட், ஏ, இ, ஐ, ஓ. ஓகே, நெக்ஸ்ட். அடுத்தது எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுலனா, மைனர் டேர்ம், மேஜர் டேர்ம், மிடில் டேர்ம். இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேவா? இப்ப நம்ம மூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப premise 1, premise 2, கன்க்ளூஷன் கண்டிப்பா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா இதுதான் ஆர்குமெண்ட். இதுலதான் நம்ம ஒரு மூட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இத மாதிரி கொடுத்தாங்கன்னா முதல்ல நீங்க இந்த கன்க்ளூஷனை தான் பார்க்கணும். இந்த கன்க்ளூஷனை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? இந்த கன்க்ளூஷன்ல எது ஃபர்ஸ்ட் இருக்கோ, எந்த வேர்ட் ஃபர்ஸ்ட் இருக்கோ, இதுதான் சப்ஜெக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எந்த வேர்ட் செகண்ட் இருக்கோ, இதுதான் ப்ரெடிகேட்னு அர்த்தம்.
ஃபர்ஸ்ட் இருக்கிறது சப்ஜெக்ட், ரெண்டாவது ப்ரெடிகேட். அதே மாதிரி சப்ஜெக்ட்ங்கிறது தான் மைனர் டேர்ம். சப்ஜெக்ட்ங்கிறது தான் என்னதுங்க? மைனர். சப்ஜெக்ட்ங்கிறது மைனர் டேர்ம். ஓகே, ஒரு மினிமம்ல இருந்து மேஜருக்கு போகுது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்னதுல இருந்து தானே பெருசு போகும், அந்த மாதிரி. இது சப்ஜெக்ட்ங்கிறது மைனர் டேர்ம், ப்ரெடிகேட்ங்கிறது தான் மேஜர். ப்ரெடிகேட்ங்கிறது தான் மேஜர் டேர்ம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்துட்ட உடனே தான் நம்ம மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸே பண்ண முடியும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதுனா சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா? ஓகே, இதுல மிடில் டேர்ம்னா என்ன? மிடில் டேர்ம்னா என்னன்னா, இந்த கன்க்ளூஷன்ல மிடில் டேர்ம் வரவே வராது. சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் இருக்கும். மேஜர் டேர்மும் மைனர் டேர்மும் மட்டும்தான் இருக்கும். நமக்கு இந்த மிடில் டேர்ம்ங்கிறது என்னன்னா, இந்த ப்ரிமைசஸ்ல மட்டும்தான் இருக்கும். சி, ப்ரிமைஸ் 1லயும் இருக்கும், ப்ரிமைசஸ் 2லயும் இருக்கும். அதுதான் மிடில் டேர்ம். ஓகேவா? அது கன்க்ளூஷன்ல இல்லாத ஒரு வேர்ட். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கன்க்ளூஷன்ல இல்லாத வேர்ட் ப்ரிமைசஸ் 1, ப்ரிமைசஸ் 2ல மட்டும்தான் இருக்கும். அதுதான் மிடில் டேர்ம். ஓகேவா? இங்க கேட்டுங்கிறது மிடில் டேர்ம். இங்க கேட்டுங்கிறது மிடில் டேர்ம். கேட்டுங்கிறது மிடில் டேர்ம். ஓகே, நெக்ஸ்ட் மைனர் டேர்ம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது மைனர் டேர்ம். அததான் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். பேர்டுங்கிறது மேஜர் டேர்ம், ப்ரெடிகேட் சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம போவோம், நல்லா புரியும். நெக்ஸ்ட் இப்ப மூட் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? மூட் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்ல இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. premise 1, all dogs are animals. premise 2, some animals are pets. conclusion, therefore some dogs are pets. இப்படிதான் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இதோட மூட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. மூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதுனா, முதல்ல நம்ம கன்க்ளூஷனை தான் பார்க்கணும். இந்த கன்க்ளூஷன்ல எது இங்க வந்து நமக்கு முதல் வேர்டு எது? டாக்ஸ். இந்த டாக்ங்கிறது தான் சப்ஜெக்ட், மைனர் டேர்ம், மைனர் ப்ரிமைஸ்ன்னு அர்த்தம். இது மைனர் ப்ரிமைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரெடிகேட். இங்க பெட்டுங்கிறது என்னன்னா ப்ரெடிகேட். இதுதான் மேஜர் ப்ரிமைஸ். இதுதான் என்னது? மேஜர் ப்ரிமைஸ். இது ரெண்டு நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனை பார்க்கணும். முதல் வேர்டு வந்து மைனர், ரெண்டாவது வர்றது மேஜர். அதுதான் ப்ரெடிகேட். ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வர்றது சப்ஜெக்ட், அப்புறம் வர்றது ப்ரெடிகேட். ஓகே, கன்க்ளூஷன்ல நம்ம பார்த்துட்டோம். இப்ப நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சப்ஜெக்ட் டு ப்ரெடிகேட் பார்த்தாச்சு. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணோம்? செகண்ட் ஸ்டெப், இங்க ப்ரெடிகேட்ல எது இருக்கு? பெட்னு இருக்கு இல்லையா? இந்த பெட் இங்க இந்த ப்ரிமைஸ் 1ல இருக்கா, ப்ரிமைஸ் 2ல இருக்கான்னு செக் பண்ணணும். நமக்கு ப்ரிமைஸ் 2ல தான் பெட்ன்ற வேர்டு வருது. எப்பயுமே மூட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஆர்டரை அரேஞ்ச் பண்ணிடணும். ஓகே, எந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட மேஜர் ப்ரிமைஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்மளோட மேஜர் ப்ரிமைஸ் தான் வரணும். அதுக்கப்புறமா நம்மளோட மைனர் ப்ரிமைஸ் வரணும். ஃபர்ஸ்ட் மேஜர் ப்ரிமைஸ் வரணும் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது தான் நம்மளோட மைனர் ப்ரிமைஸ் வரணும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம அதை அரேஞ்ச் பண்ணிடணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? முதல்ல கன்க்ளூஷனை பார்க்கணும். ப்ரெடிகேட் இதுதான், பெட்டுங்கிறது தான் இங்க மேஜர் டேர்ம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எது ப்ரெடிகேட்ல இருக்கோ அதுதான் மேஜர் டேர்ம். இது நெக்ஸ்ட் இந்த ப்ரிமைசஸ்ல எங்க பெட் இருக்குன்னு பார்க்கணும். இங்க பெட் இருக்கு. அதனால என்ன பண்ணும்? இந்த சென்டென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். இங்க பாருங்க, சம் அனிமல்ஸ் ஆர் பெட்ஸ். சோ இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். இதுதான் என்ன? மேஜர் ப்ரிமைஸ். அதுக்கப்புறமா மைனர் ப்ரிமைஸ். ஓகேவா? கன்க்ளூஷன் எப்பயும் அதே இடத்துல தான் வரும், அது மாறாது. நம்ம எதை ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணோம்? மேஜர் ப்ரிமைஸ் அரேஞ்ச் பண்ணோம், அப்புறம் மைனர் ப்ரிமைஸ் வரணும். மேஜர் ப்ரிமைஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? கன்க்ளூஷன்ல கண்டுபிடிக்கிறோம். கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். முதல்ல இருக்கிறது சப்ஜெக்ட். இங்க டாக்ங்கிறது இங்க சப்ஜெக்ட், பெட்டுங்கிறது தான் ப்ரெடிகேட். ஓகேவா? அந்த பெட்டு தான் ப்ரெடிகேட்டுங்கிறதா மேஜர் ப்ரிமைஸ். இது ஒண்ணுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம விட்டுட்டோம்னா ஆன்சர் நமக்கு தப்பா கிடைக்கும். அந்த மூடு ஃபிகர் ரெண்டும் மாறிடும். ஓகேவா? மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கேட்டா ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது கன்க்ளூஷன் தான். கன்க்ளூஷன்ல சப்ஜெக்ட்னா மைனர், ஃபர்ஸ்ட் வர வேர்ட் மைனர் டேர்ம், செகண்ட் வருதுல அதுதான் மேஜர் டேர்ம். அந்த மேஜர் டேர்ம் வேர்டு பெட்டுங்கிற வேர்ட் இந்த ரெண்டு ப்ரிமைஸ்ல எங்க வருதுன்னு பார்க்கணும். இங்கதான், இங்க வந்து ப்ரிமைஸ் 2ல தான் பெட்ஸ் வருது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? ஃபர்ஸ்ட் இதை எழுதியிருக்கேன், ப்ரிமைஸ் 2 எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் ப்ரிமைஸ் 1 எழுதியிருக்கேன். கன்க்ளூஷன் மாறவே மாறாது, அது இடத்துலயே தான் இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இத கரெக்டா பண்ணிட்டோம்னா நமக்கு மூடு ஃபிகரும் ஆன்சர் கரெக்டா வந்து. ஓகேவா?
இப்ப நம்ம என்ன பண்ணணும், நமக்கு இப்ப சென்டென்ஸ் தெரியும். சம் சென்டென்ஸ்னா என்னது? ஐ. ஆல் சென்டென்ஸ்னா என்னது? ஏ. சம், இதுவும் சம் சென்டென்ஸ், இதுவும் ஐ. அப்ப இதோட மூடு என்னது? ஐஏஐ. அவ்வளவுதான். ஓகேவா? அந்த 4க்குள்ளதான் மாறும். நம்ம ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனை தான் பார்க்கணும். மேஜர் ப்ரிமைஸ் ப்ரெடிகேட்ல இருக்கும், அது எங்க இருக்குன்னு பார்க்கணும், அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்ப இதை நம்ம திருப்பி பார்ப்போம். நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின். இது ப்ரிமைஸ் 1. சம் கியூ ஆர் நாட் ஆர். இங்க வந்து சம் கியூ ஆர் நாட் ஆர். ஓகே. ப்ரிமைஸ் 2 வந்து ஆல் ஆர் ஆர் எஸ். கன்க்ளூஷன் வந்து சம் எஸ் ஆர் கியூ. இப்படி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோட நீங்க என்ன பார்க்கணும்னா இந்த எஸ் பார்க்கணும். எஸ்ங்கிறது சப்ஜெக்ட், மைனர் டேர்ம், அதை விட்டுடுங்க. கியூங்கிறது தான் இங்க மேஜர் டேர்ம். இப்ப கியூ இந்த சென்டென்ஸ்ல எங்க வருதுன்னு பாருங்க, இங்கதான் வருது. சோ நம்ம மாத்தணும்னு அவசியமே இல்லை. எப்ப மாத்தணும்னா அந்த கியூ ஒருவேளை ப்ரிமைஸ் 2ல வந்திருந்தா நம்ம உல்டா பண்ணணும். ப்ரிமைஸ் 2 ஃபர்ஸ்ட் எழுதணும், ப்ரிமைஸ் 1 ஃபர்ஸ்ட் எழுதணும், செகண்ட் எழுதணும் இல்லையா? இப்ப வந்து இது கரெக்டா இருக்கிறதுனால நோ நீட் டு சேஞ்ச். சம்டைம்ஸ் அப்படியே வரும், கரெக்டாவே அந்த மேஜர் டேர்ம் ஃபர்ஸ்ட் இருக்கும், அதனால நம்ம மாத்த வேண்டாம். சோ அப்படியே எழுத வேண்டியதுதான். இப்ப சம் நாட்டோடது என்னது? ஓ. ஆளுங்கிறது ஏ, சம்முங்கிறது ஐ. சோ இதோட மூட் என்னது? ஓஏஐ. இது ஓஏஐ. இதுலயே உங்களுக்கு கன்ஃபியூஷன், இது என்னடா ஏ வருது ஓ வருதுன்னா கண்டிப்பா அந்த வீடியோவை பாருங்க, அப்பதான் புரியும். ஓகேவா? ஏன்னா ஒரே தடவை நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப ஏங்கிறது, இப்ப ஏ சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இங்க எழுதுறேன், அதுக்கப்புறம் ஃபிகர்ஸ் சொல்றேன். ஏங்கிறது ஆல் சென்டென்ஸ். ஓகேவா? ஏ ஆல் சென்டென்ஸ் வந்தா அங்க ஏ வரும். அடுத்தது நோ சென்டென்ஸ், இங்க நோ இருக்கு, நோ வந்துச்சுன்னா இங்க ஈ வரும். அடுத்தது சம் சென்டென்ஸ், இங்க நமக்கு சம் வந்துச்சுன்னா SOME சம் வந்துச்சுன்னா இது ஐ சென்டென்ஸ். சம் நாட், இங்க சம் நாட் வந்துச்சுன்னா அது ஓ சென்டென்ஸ். இது சம் நாட். ஓகேவா? இது சம் நாட் வந்துச்சுன்னா இது ஓ சென்டென்ஸ். நல்லா ஞாபகம். இது ஏ, இது இ, இது ஐ, இது ஓ. இதுதான் மூடுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சென்டென்ஸ் எந்த டைப்ல இருக்கோ அதை எழுதுறது தான் மூட். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ஃபிகர்ஸ் பா. ஃபிகர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, பாதி வேலை முடிஞ்சிருச்சு. மூடு கண்டுபிடிச்சாலே நம்ம ஃபிகர்ஸோட முக்காவாசி வேலையை முடிச்சிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நான் சொல்றேன். ஃபிகருங்கிறது என்னன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் a syllogism based on the position of the middle term and the premises. ஃபிகர்ஸ் நம்ம எப்படி டிசைட் பண்றோம்னா அந்த மிடில் டேர்ம் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம ஃபிகர் செக் பண்றோம். சொல்றேன். நெக்ஸ்ட் 256 காம்பினேஷன்ஸ் வருது, பட் ஆக்சுவலா 15 தான் ஃபவுண்ட் டு பி வேலிட் பை அரிஸ்டாட்டில். நம்ம இது படிக்கிறது எல்லாம் அரிஸ்டாட்டில் சிலாஜிசம் தான். இந்த 15 தான் என்னது வேலிட்னு சொல்லியிருக்கிறார். ஓகேவா? இப்ப டு ஃபைண்ட் ஃபிகர் நம்ம என்ன பண்ணணும்னா இதே தான், அந்த மூட் கண்டுபிடிக்கிற அதே ஸ்டெப்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஃபைண்ட் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இன் கன்க்ளூஷன், அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னது? அந்த ப்ரெடிகேட் மேஜர் டேர்ம் எங்க இருக்குன்னு பார்த்து அதை ஆர்டர் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் அதுதான் வரணும். ஓகேவா? சம் அனிமல்ஸ் ஆர் பெட்ஸ், ஆல் டாக்ஸ் ஆர் அனிமல்ஸ், தேர்ஃபோர் சம் டாக்ஸ் ஆர் பெட்ஸ். இங்க பாருங்க, பெட்டுங்கிறது கன்க்ளூஷன்ல ரெண்டாவது வர்றது தான் மேஜர் டேர்ம். சோ இங்க நான் இதை நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? இது என்னோட மூடு வந்து ஐஏஐ. இதுதான் என்னோட மூடு. இப்ப நான் ஃபிகர் கண்டுபிடிக்க என்ன பண்றேன்னா, மிடில் டேர்ம்னா என்னன்னா, மிடில் டேர்ம் வந்து நமக்கு கன்க்ளூஷன்ல வராது. இந்த அனிமல்ஸ் இருக்கு, இதுதான் மிடில் டேர்ம். ஓகேவா? இப்ப பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம். இது 4, நமக்கு மொத்த ஃபிகர்ஸ் எத்தனை இருக்குன்னா 4 ஃபிகர் இருக்கு. ஃபிகர் எப்படி நம்ம டிசைட் பண்றோம்னா, அந்த ப்ரிமைஸ் 1 ப்ரிமைஸ் 2ல அந்த மிடில் டேர்ம் எங்க இருக்குதோ அதை பார்த்துதான் நம்ம ஃபிகர் 1ஆ ஃபிகர் 2ஆ ஃபிகர் 3ஆ ஃபிகர் 4ஆன்னு சொல்றோம். ஓகேவா? இதுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க, இந்த மாதிரி ஒரு லைன் போடுவாங்க. இப்படி ஒரு லைன் போடுவாங்க, நீங்களே பார்த்திருப்பீங்கன்னா. இப்படி போடுறது, இப்படி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எக்ஸாம்ல இப்படி போட்டுக்கோ. ஏதோ 2 பேர் பேசிட்டே வராங்க, ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? திடீர்னு சண்டை வந்துருச்சு, இவன் இந்த பக்கம் போயிட்டான், இவன் இந்த பக்கம் போயிட்டான். இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஓகேவா? ஆனா இது வந்து ஃபிகர் 2, இது 3, இது இப்படி இப்படி மேல எழுதிக்கோங்க. இது 2, இது 3. ஓகேவா? இது 2, இது 3, இது வந்து 1, இது வந்து 4. இந்த 4 தான் நமக்கு இருக்கு. ஓகேவா? இது ஆக்சுவலா என்னன்னா மிடில் டேர்ம். இங்கேயும் மிடில் டேர்ம், இங்க மிடில் டேர்ம் இருந்தா 2 செகண்ட் ஃபிகர்னு அர்த்தம். இங்கேயும் மிடில் டேர்ம், இங்கேயும் மிடில் டேர்ம் இருந்துச்சுன்னா 3
சைட்ல இருந்துச்சுன்னா இங்க ஒரு மிடில் டேர்ம் இங்க ஒரு மிடில் டேர்ம் இருந்தா அது ஃபிகர் 1, இது ஃபிகர் 4. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம இப்படி எழுதுறது. ஓகேவா? நம்ம பண்ண புரிஞ்சிடும். ஃபிகர் 1ல எப்படி இருக்கு, மிடில் டேர்ம் இந்த ஆர்டர்ல வரணும். நம்ம ஃபர்ஸ்ட் மூடு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் எப்படி ஃபிகர் கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல இந்த ப்ரிமைஸ் 1 ப்ரிமைஸ் 2ல இருக்கு எங்க மிடில் டேர்ம் இருக்குன்னு பார்த்து அது ரெண்டுத்துக்கு ஒரு லைனை போட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இதுல இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி நம்ம லைன் போடுறோம். இப்போ இதுல நம்ம பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். Sis, identify the mood and figure of the following syllogism. Some bats are balls. Premise 2 வந்து all balls are sticks. Conclusion வந்து some bats are sticks. இங்க நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் தெரியுமா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை பார்க்கணும். பேட்டுங்கிறது இங்க மைனரு, ஸ்டிக்குங்கிறது மேஜரு. தெரிஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கு தான் வரணும், மேஜர் தான். இப்ப இங்க போய் பாருங்க, இங்க ஸ்டிக் இல்ல, ப்ரிமைஸ் 2ல தான் ஸ்டிக் இருக்கு. அப்பனா ப்ரிமைஸ் 2 தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகேவா? ப்ரிமைஸ் 2 தான் ஃபர்ஸ்ட் வரணும். இங்க தான் எழுதியிருக்கேன். ப்ரிமைஸ் 2 ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம். இந்த ப்ரிமைஸ் 2 தான் இங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் ப்ரிமைஸ் 1 வரணும், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன். சோ இதோட மூடு என்னது? ஏஐஐ. இதுதான் ஏஐஐ. இதோட மூடு இதுதான். இப்போ கன்க்ளூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நம்ம அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பால் எங்க இருக்கு, இந்த பால் இங்க இருக்கு. இதுதான் மிடில் டேர்ம். இது எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? இப்படி கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா? இப்படி இந்த ஜஸ்ட் லைன் போட்டு பாருங்க, இப்படி கனெக்ட் ஆயிருக்கு. வேற கலர். இது இப்படி கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ என்னது? இது ஃபிகர் 1 தானேங்க. இப்படி கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா ஃபிகர் 1. ஓகேவா? ஓகேவா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் வரைஞ்சி பார்த்து பண்ணுங்க. இல்லைன்னா எப்படி வேணா, இப்படி நான் கை ரைட் ஹேண்ட்ல வச்சு நான் பண்ணுவோம். அது வந்து இப்ப ஞாபகம் ஒரு மாதிரி ரைட் ஹேண்ட்ல வச்சு பண்ணுவோம். நான் இப்ப காமிச்சேன்னா அது வேற மாதிரி தெரியும். ஓகேவா? நான் பண்ணி காட்டுறேன், பட் நீங்க ரைட் ஹேண்ட்ல பண்ணணும். ஓகேவா? ரைட் ஹேண்ட வந்து சைட்ல வச்சா ஃபிகர் 1, நேரா வச்சா ஃபிகர் 2. ரைட் ஹேண்ட். ஓகே, இது என்னோட ரைட் ஹேண்ட். சைட்ல வச்சா ஃபிகர் 1, இது ஃபிகர் 2. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரைட் ஃபிகர் 3, இது ஃபிகர் 4. 1 2 3 4. நான் இப்படிதான் நாங்க ஞாபகம் வச்சுட்டேன். ஓகேவா? பட் நான் காட்டும் போது அது வேற மாதிரி தெரியும். ஃபிகர் 1னா ரைட் ஹேண்ட், என்னோட ரைட் ஹேண்ட நான் இப்படி சைட்ல வைக்கிறேன். இப்ப மிடில் டேர்ம் இங்க இருக்கு. அப்ப இது 1. இப்படி வச்சேன்னா மிடில் டேர்ம் இருக்கு. சோ இது ஃபிகர் 2. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் தான். ஃபிகர் 3 இங்க மிடில் டேர்ம், இங்க மிடில் டேர்ம். இது ஃபிகர் 4 இங்க மிடில் டேர்ம், இங்க மிடில் டேர்ம். ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஸ்ட்ரைட், அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரைட் சைடு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சைடு ஸ்ட்ரைட், ஸ்ட்ரைட் சைடு. ஓகேவா? பண்ணி பாருங்க. ஞாபகம் வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கோடு போட்டு பண்ணுங்க. ஓகேவா? ஏதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஃப்ரெண்ட் நல்லா பேசிட்டே வராங்க. திடீர்னு சண்டை வந்துருச்சு. இவன் இப்படிக்கா போயிட்டான், இவன் இந்த சைடு திரும்பிட்டான். முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இது 2 நானா வரணும். ஞாபகம் வச்சுட்டு இதை 2ன்னு போடணும், இதை 3ன்னு போடணும். இது ஃபிகர் 2, இது ஃபிகர் 3, இது ஃபிகர் 1, இது ஃபிகர் 4. இது ஏன்னா மிடில் டேர்ம் எங்க இருக்கோ அதை வச்சுதான் நம்ம ஃபிகர் டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட், identify the moods and figures for the following. Next அதேதான். No CRB, all ABRA, some AR nets. First எதை பார்க்கணும்? கன்க்ளூஷனை தான் பார்க்கணும். இங்க A இருக்கு, இங்க C இருக்கு. அப்ப C தான் நம்மளோட மேஜர் டேர்ம். இங்க எங்க C இருக்கு? இங்கதான் C இருக்கு. அதனால நம்ம மாத்தணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? மேஜர் டேர்ம் ப்ராப்பரா இருந்தா மாத்த வேண்டாம். அப்பனா அதே மாதிரி EAO தான் என்னோட மூடு. இப்ப என்னோட ஃபிகர் கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணணும்? ஃபிகர் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த இடத்துல என்னோட பி ஸ்டாண்ட், இதுல வந்து ப்ரிமைஸ் 1 ஏவும் சியும் இங்க இருக்கு, அது சப்ஜெக்ட் ப்ரெடிகேட். இந்த இடத்துல மேஜர் மைனர், பட் இந்த பிங்கிறது தான் எனக்கு என்னது? மிடில் டேர்ம். இந்த பிங்கிறது மிடில் டேர்ம் எனக்கு இப்படி இருக்கு. ஓகேவா? எங்க மிடில் டேர்ம் இப்படி இருக்கு? இத பாருங்க, இப்படி இருக்கு. சோ இது ஃபிகர் 4. ஓகேவா? ஃபிகர் 4 இருக்கு. இந்த மாதிரி வருது. அந்த மிடில் டேர்ம் எங்க நின்னுட்டு இருக்கோ அதை வச்சுதான் நம்ம ஃபிகர் டிசைட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இத மாதிரி ஞாபகம் இருந்தா ஞாபகம் இருக்கட்டும். இல்லைன்னா நீங்க இதே மாதிரியே கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபிகர் 2, இது ஃபிகர் 3. ஓகேவா? அதுக்கப்புறம் இது சைட்ல போயிடுச்சுன்னா இங்க ஒரு மிடில் டேர்ம், இங்க ஒரு மிடில் டேர்ம் இருந்தா இது 1, இங்க ஒண்ணு இருந்தா 4. அப்ப நமக்கு இங்க 4 தான் இருக்கு. சோ இங்க ஒண்ணு ஸ்டாண்ட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், identify the mood and figure of the following. Next, see,
Same thing. All idlis are dosas. Some puris are not dosas. Some puris are not idlis. ஒண்ணுமே இல்ல. Conclusion. Sometimes அங்க premises எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எது கடைசியா இருக்கோ அதுதான் இங்க conclusion. ஓகேவா? சோ இந்த பூரிஸ்ங்கிறது இங்க வந்து மைனர் டேர்ம். இந்த இட்லிங்கிறது தான் நமக்கு மேஜர் டேர்ம். சோ இட்லி தான் ஃபர்ஸ்ட் வரணும். சோ இங்க ப்ராப்பரா தான் இருக்கு. நம்ம எதுவும் மாத்த வேண்டாம். சோ இதோட செய்ய ஆல் சென்டென்ஸுக்கு என்னது டைப் ஏ. சம் நாட் இங்க சம் நாட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் நீங்க தப்பு பண்ணக்கூடாது. ஓ சென்டென்ஸ் இங்கேயும் சம் நாட் இருக்கு. இது ஓ சென்டென்ஸ். சோ என்னோட மூடு வந்து இங்க ஏ ஓ ஓ. ஓகேவா? இப்ப ஃபிகர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னோட மிடில் டேர்ம் என்னன்னு பார்க்கணும். மிடில் டேர்ம் இங்க என்னது? தோசாஸ் தான் மிடில் டேர்ம் இல்லையா? இந்த தோசாஸ் தான் என்னது? மிடில் டேர்ம். இது ரெண்டு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு இல்லையா? எங்க இருக்குது? இது ரெண்டாவது இடத்துல இருக்கு. ப்ரெடிகேட்ல இருக்குது. ஓகே, ப்ரெடிகேட்ல இருந்தா என்னது? டு மூட், செகண்ட் மூட். மேம் தேர்ட்ல எங்க இருக்கும்னா சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்லயே இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்லயே இருக்கும் தேர்ட்ல. இது செகண்ட்ல இருக்கு. ஏன்னா இங்க ஒன்னு இருக்கு. இங்க முதல் ஒன்னு இருக்கு. அதுக்கப்புறம் இது ரெண்டாவதுல இருக்கு. இங்க மூணுக்கு அப்புறம் இன்னொன்னு இருக்குது இந்த இடத்துல. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஃபர்ஸ்ட்லயே வரும் மிடில் டேர்ம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா மேம் நான் இப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கையில இது ரைட் ஹேண்ட் எடுத்து சைட்ல வச்சா 1, இது 2 ரைட், அப்புறம் லெஃப்ட் ஸ்ட்ரைட் 3, இது 4. ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். புரியலைன்னா இன்னும் ஒன்னு ரெண்டு தடவை பாருங்க. எதனா புக் இருந்துச்சுன்னா அதுல மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின் இருந்தா அதையும் அட்டென்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது ரொம்ப புரியும். ஆக்சுவலா ரொம்ப ஈஸி. இதுல எல்லாம் நம்ம டக்கு 2 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஓகேவா? யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு யூஜிசி நெட் கிராக் பண்றதுக்கு ரொம்ப உதவும். தேங்க்யூ ஸோ மச்.